Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது திருநெல்வேலி ஸ்பெஷல் கூழ் வத்தல்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன கூட்டாஞ்சோறுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கூழ் வத்தல் தான். இது கூட என்னன்னா வடகம் அப்பளம் தான் சாப்பிட முடியும். நம்ம இன்னைக்கு கூழ் வத்தல் எப்படி செய்யறதுங்கறத பாத்திரலாம். இதுக்கு என்ன நான் வந்து புழுங்கல் அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இது வந்து 2 hours நம்ம சோக் பண்ணி வச்சிட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம காய்ச்சிட்டு வெங்காயம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கூழ் வத்தலுக்கு இந்த கப் அதாவது இந்த டம்ளர்ல 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான். அதாவது 500 grams எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 hours வந்து நம்ம நல்லா சோக் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி தருது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸியில் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டாலே போதும். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாயை அரைச்சிட்டோம். நெடி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ நம்ம இதையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் காரம்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது இன்னும் என்னென்னா கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா இன்னும் நல்லா அதாவது என்னென்னா கூழ் மாதிரி வரும். நான் வந்து என்னென்னா மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுனால நல்லா கூழ் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம கூழ் மாதிரி அரைச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். உப்பு எல்லாமே கலந்துக்கோங்க. இப்போ ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். எவ்வளோ பொடியாக நம்ம கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு கடாயில் தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆல்ரெடி இது காய்ச்சி வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்ம இந்த சுடு தண்ணி கூட ஆட் பண்ணணும். கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு வேஷ்டி விரித்து வெயிலில் வந்து காய வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற கூழை ஊற்றிக்கலாம். இது நல்லா கிளறிட்டே இருங்க. இது அப்படியே வந்து திக்காயிட்டே வரும். இப்போவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். உப்பு வந்து பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டியாகிட்டே வருது. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கடாய் இல்லைன்னா அடி கனமான பாத்திரத்தில் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருக்கணும். இதில் கருவேப்பிலை வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சிலருக்கு கருவேப்பிலை பிடிக்கலைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டியாகிட்டே வருது. அரிசியும் நல்லா வெந்துடும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து வெயிலில் காய வைக்கிறப்ப என்னென்னா நல்லா சுருங்கிடும். நீங்கள் பொரிக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் வெயிலே தான் இருக்கணும். இதனோட கலரே வந்து நல்லா மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஏமா நான் வந்து வெயிலில் காய வைக்கிற ஆடியோவும் இப்போவே கொடுத்துட்றேன், நீ எடுத்துக்கோ. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. லைட்டாக சூடு தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிட்டு மொட்டை மாடியில் அதாவது சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து காயணும். அதாவது 2 days வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்தும் பார்க்கலாம். இப்போ வந்து மேலே எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாம். கூழ் வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து வெயிலில் வந்து 2 நாள் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். அதாவது எடுத்தீங்கன்னா அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வரன்னு ஆயிடுச்சு. அதாவது வெட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்ம கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கெடாது. இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் வந்து பாதி அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து என்னென்னா இந்த கூழ் வத்தல் வந்து என்னென்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து உடனே பொரிஞ்சிடும். இது நல்லா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து சிம் பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். டக்குன்னு வந்து வடகம் தீய ஆரம்பிச்சிடும்.
அவ்வளோதான். இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்ன வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து அரைஞ்சும் போடலாம். அதே மாதிரி என்னென்னா பொடியாக நறுக்கியும் போடலாம். நம்ம வந்து பொடியாக நறுக்கி அதாவது அரைச்சதுனால உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் தெரியல. அரைக்காமல் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ பொரிக்கிறப்பே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. அதாவது வெங்காயத்தினோட வாசனை ஜாஸ்தி வரும். சுவையான கூழ் வத்தல் ரெடி. கூழ் வத்தல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யறிவு உடையவர்களுக்கு அந்த உணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும்.